தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை குறித்து விளக்கம் தெரிவித்திருக்கும் மிக முக்கிய நிகழ்வு இது. சில தினங்களுக்கு முன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து 7 மணி நேரமாக விசாரணை நடத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் உறவினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்த முதற்கட்ட விளக்கத்தை தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது உறவினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்தும் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாணவியிடம் தெரிவித்தோம் என்றும் மகளிர் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கும் முக்கிய நிகழ்வு குறித்து சுப்பிரமணியன் கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், உங்களோட விவரங்களை நீங்கள் தரலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை குழுவினர் சென்னை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று விசாரணை நடத்தினார்கள். 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவர் உறவினர்களை சந்தித்து வாக்குமூலம் பெற்று தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கவர்னரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.